தலசீமியா உலக தலசீமியா வாரம் இது நம்ம ஒவ்வொரு வருஷமுமே மே மாதம் 8ஆம் தேதி நம்ம உலகம் முழுவதுமே இதை அவேர்னஸ் கேம்பெயின் நடத்துகிறாங்க. இது எதுக்கு நடத்துகிறாங்கன்னா தலசீமியான்னு ஒரு மரபணு கொடிய நோய் இந்தியாவிலையும் சரி ஏழ்மையான நாடுகள்லையும் சரி நிறைய குழந்தைகளுக்கு பாதிச்சிருக்கு. இந்த இரத்த சிவப்பணுக்களை இது பாதிக்குது. எல்லாருக்குமே தெரியும் இரத்த சிவப்பணு நம்ம எலும்பில் உள்ள மாஞ்சால இருந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. இந்த சிவப்பணுவோட மெயின் உபயோகம் என்னன்னா ஹீமோகுளோபின் உள்ளக்கூடிய மூலக்கூறு அது இரத்த சிவப்பணுக்கள் மூலமா ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி உடம்பு பூரா ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டியை அதை இன்க்ரீஸ் பண்ணும். தலசீமியா நோயில் என்ன ஆகும்னா ஒவ்வொரு அப்பா அம்மா 2 பேர்கிட்டயுமே இருந்து ஒரு குரோமோசோம் எல்லாருக்குமே வரும். அப்படி நம்ம உடம்புல 46 குரோமோசோம் இருக்கு. அதில் 23 பெயர் இருக்கு. இந்த 23 பெயர்ல 11வது பெயர்னா அந்த இணையில அந்த 11வது குரோமோசோம்ல இந்த தலசீமியா ஜீன் இருக்கு. அது நார்மலா இரத்த சிவப்பணுக்கள் புரோட்டீனை அஃபெக்ட் பண்ணாது. ஆனா தலசீமியா டிஃபெக்ட் உள்ளவங்களுக்கு இது அஃபெக்ட் பண்ணும். அப்ப என்னன்னா ஹீமோகுளோபின் குறையும், இரத்த சிவப்பணுக்கள் நம்பர் குறையும், நம்ம உடம்புல ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி உள்ளது குறையும். சரியா? இதனால என்ன குழந்தைக்கு ரொம்ப இரத்த சோகை வரும். இரத்த சோகைன்னா ஹீமோகுளோபின் 4 கிராம் 3 கிராம் வரைக்கும் இருக்கும். அதில் அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு மாசமுமே ரத்தம் அடைக்கக்கூடிய நிலைமையில வரும். ஸோ இந்த ரத்தம் அடைக்கிறது அந்த குழந்தைகளோட என்ன துயரங்கள் கூடும். ஒவ்வொரு மாசமுமே ஹாஸ்பிட்டலில் வரணும். இந்த கஷ்டங்கள் இருக்கு. ஒரு 5-6 தடவை ரத்தம் அடைச்ச பிறகு அவங்களுக்கு உடம்புல இரும்பு சத்து கூடும். அந்த இரும்பு சத்து ஈரலையும் மூளையையும் கிட்னியையும் பாதிக்கும். அதனால அவங்களுக்கு கிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு மாத்திரையை காலையிலையும் நைட்டும் அவங்களுக்கு போடணும். இது வாழ்க்கை பூரா போடணும். இதில் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட்டும் லேட்டஸ்ட் ட்ரீட்மெண்ட்டில் இந்த எலும்பு மாஞ்சால ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு புதிய வகை ட்ரீட்மெண்ட் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செலவே 20 லட்சம் 40 லட்சம் ரூபா ஆகும். அது லக்லி நம்ம தமிழ்நாடு சிஎம் இன்சூரன்ஸ் ஸ்கீமில் இது கவர் ஆகும். ஆனால் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் வரணும்னா இதை வருமுன் காப்போம். இந்த மரபணு குறைபாடை நம்ம எப்படி தடுக்கணும்னு பார்க்கணும். இந்தியா முழுவதுமே 1 லட்சம் குழந்தைகள் இந்த மாதிரி 18 வயசுக்குள்ள உள்ள குழந்தைகள் தலசீமியானால பாதிச்சிட்டாங்க. அது போக என்னன்னா 40 மடங்கு 40 லட்சம் பேர் பேரண்ட்ஸ் இந்த தலசீமியா டிஃபெக்டிவ் ஜீனை கேரி பண்றாங்க. அவங்க அந்த பேரண்ட்ஸ் 2 பேருமே டிஃபெக்டிவ் ஜீன்ஸ் இருந்தாங்கன்னா அந்த குழந்தை நிச்சயமா தலசீமியாவை பிறக்கும். அதில் இதை நம்ம தடுக்கணும். தடுக்கிறதுக்கு என்னன்னா நிறைய நம்ம லேட்டஸ்டா என்னன்னா இதை ஸ்கிரீனிங் டெஸ்ட்னு நிறைய பண்றாங்க. ஸ்கிரீனிங் டெஸ்ட் எப்போ பண்றதுன்னா ஏதாவது ஒரு ஃபேமிலியில் தலசீமியா குழந்தைகள் பிறந்ததுன்னா அடுத்த குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுக்கு அந்த குழந்தை அந்த அம்மாவோட வயத்தில் இருக்கும்போதே 3ஆவது மாதத்தில் அதாவது 11-12வது வாரத்தில் இதை ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பண்ணி இந்த வயத்திலிருந்து இந்த தண்ணி சத்து அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்னு உள்ள தண்ணியை எடுத்து அதில் உள்ள செல்லேருந்து ஜெனட்டிக் அனாலிசிஸ் பண்ணி உண்மையிலே குழந்தை பாதிச்சிருக்குன்னா 20வது வாரத்துக்குள்ள நம்ம அபார்ஷன் பண்ணி அந்த குழந்தைய தடுக்கலாம். இந்த மொத்தத்தில் என்னன்னு சொன்னோம்னா கேரி ஹோம் மெசேஜ் என்னன்னா வருமுன் காப்பது நல்லது. வருமுன் காப்பது எப்படி? ஒன்று என்னன்னா நம்ம ரிலேட்டிவ் மேரேஜ். நம்ம சொந்த பந்தங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. 2வது என்னன்னா அந்த அஃபெக்டான ஃபேமிலியில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஆன்டிநேட்டல் ஸ்க்ரீனிங் அதாவது 3ஆவது மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வயத்தில் உள்ள அந்த குழந்தைய சுற்றிக்குள்ள தண்ணியை டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த குழந்தை பாதிச்சிருக்கான்னு தெரியறது. இந்த 2மே ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கேரி ஹோம் மெசேஜ் அல்டிமேட்டாக என்னென்னா வருமுன் காப்பதே மிக சிறந்தது. வந்த பின் இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதை சீக்கிரமாகவே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு பண்ணி அதை குறைபாடை குறைக்கலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஹாஸ்பிட்டல்லே பண்ணுறாங்க.